வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஜி டுட்டோரியல்ஸ். ஓகே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட்டியில் வந்து ஏஐ நேவிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஏஐ நேவிகேஷன் எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களை வந்து நீங்கள் உங்கள் கேம் வந்து எனிமி வச்சுருப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் உங்களை சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து எனிமி வந்து ஒரு ரொட்டேஷன் ஒரு இதை வந்து எப்படி மீன் பண்ணுறது, சிம்பிள் இந்த மாதிரி சொல்கிறது, எனிமி வந்து சம் பிளேஸ் வந்து சுற்றி கார்ட் பண்ணுறது, அதாவது பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு இடத்த சுற்றி வர்றதா இருக்கட்டும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து சம் இடையில வந்து நம்ம எதாவது திங்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் கொலைட் ஆகாமல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டான பார்த்து அப்படிங்கிறது வந்து செட் பண்ணி போகிறதுக்கு. அப்படி இல்லைனா ஒரு என்பிசி கேரக்டர் நீங்கள் நிறைய கேம்ஸில் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. என்பிசி கேரக்டர் ஒரு பிளேஸில் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு மூவ் பண்ணி போகிறதில்ல, இது கரெக்டாக ஒரே பாத்தில் மட்டும் போகிற மாதிரி இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏஐ அப்படின்னு சொல்லலாம், ஏஐ மூமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு வந்து கரெக்டான பார்த்து வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து நேவிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து NavMesh அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ யூனிட்டி பொறுத்தவரைக்கும் NavMesh நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் ஒரு சின்ன இதை சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் அந்த நேவிகேஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ போயிட்டு ஏஐயில் நேவிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ், ஏரியா, பேக், ஆப்ஜெக்ட்னு ஸோ 4 விதமாக கொடுத்துருக்காங்க. ஏஜென்ட்டுங்கும் போது உங்களோட பிளேயர் கேரக்டர் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம், ஹியூமனாய்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த கேரக்டர் தான் வந்து உங்களோட நேவிகேஷன் ஏஜென்ட்டு. ஸோ நீங்கள் இதை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லை நீங்கள் புதுசாக கேரக்டர் ஆட் பண்ணாலும் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து கேரக்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேரக்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு நேம் மாற்றுறது எல்லாமே இதில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றினீங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த NavMesh ஏஜென்ட்டில் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி டைப் அப்படிங்கிறது வந்து இது வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த NavMesh ஏஜென்ட்டில் ஸோ இப்போதைக்கு அதை வந்து நெக்ஸ்ட் இதில் இது பண்ணலாம். நேவிகேஷன் போயிட்டு இப்போதைக்கு அந்த நியூ ஏஜென்ட்டு அந்த புதுசாக க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஹியூமனாய்டு அப்படிங்கும்போது நம்மளோட பிளேயர் கேரக்டர் தான் அந்த ஹியூமனாய்டு கேரக்டர். ஸோ அதில் வந்து நம்ம இப்போதைக்கு இதில் வந்து நார்மலாக டிஃபால்ட் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாக்கபிள் ஏரியா, நாட் வாக்கபிள் ஏரியா, ஜம்ப் ஏரியா அப்படின்னு 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக நிறைய லாட்ஸ் ஆஃப் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து உங்கள் வேறு எதுவும் ஏரியா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் வாட்டர் ரிசோர்ஸஸ், சம் பிளேசஸில் வந்து அதாவது மட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் டெரெயின் அந்த மாதிரி இதில் பண்ணி மட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணும்போது அந்த கேரக்டர் பிஹேவியர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு பேக் ஆகணும் அப்படிங்கிறத அந்த மாதிரி வந்து அதை வந்து ரெண்டர் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் பேக் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக வந்து ஏரியா வந்து பேக் பண்ணுறதுக்குள்ளது, இதெல்லாம் வாக்கபிள் ஏரியா அப்படிங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கும்போது நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம வந்து ரெண்டர் ஆகணும், எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் ரெண்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது. ஐ மீன் வந்து எந்த ஆப்ஜெக்ட்லாம் வாக்கபிள் ஏரியா, எந்த இதெல்லாம் வந்து நாட் வாக்கபிள் ஏரியா, இல்லைனா ஜம்ப் ஏரியா, அதாவது ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி உள்ள ஏரியா அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த தான் இதில் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆள்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சீனில் எல்லாமே வரும். மெஷ் ரெண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இதில் போனீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் வந்து மெஷ் ரெண்டர், நீங்கள் எதுக்குள்ள இந்த மெஷ் ரெண்டர் ப்ராப்பர்ட்டி ஐ மீன் வந்து ஒரு மெஷ்ஷாக இருக்குதோ, ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்டாக இருக்கோ அந்த இதுக்குள்ளே இது மட்டும் இதில் வந்து வரும். ஸோ இதனால் வந்து இந்த சீன்ஸில் எல்லாமே இதோட க்யூப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் அதில் வந்து மெஷ் ரெண்டர் அப்படியே வந்துருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் போனீங்கன்னா இப்போ நான் அந்த செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு க்யூப், அந்த க்யூபோட இது வந்து நமக்கு வந்து காமிக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு என்னோடய வாக்கபிள் ஏரியா பார்த்திங்கன்னா இந்த க்யூப் அண்டு இந்த க்யூப் ரெண்டு மட்டும் என்னோடய வாக்கபிள் ஏரியா. ஸோ இதை ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நேவிகேஷன் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்து இந்த ட்ராப் டவுனில் வந்துட்டு வாக்கபிள் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பேக் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஏரியா மட்டும் ப்ளூ கலரில் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சு அப்படியே பேக் கொடுத்துருக்கேன். ப்ளூ கலர் வந்து நம்ம வந்து ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாக வாக்கபிள் ஏரியா. பட் ஆனால் இந்த அப்டாக்கிள்ஸ் மூலமாக நம்ம நடந்து போனாலும் இந்த அப்டாக்கிள்ஸ் வந்து நம்மளை வந்து பிரேக் அதாவது நம்மளை வந்து பிளாக் பண்ணணும் இந்த இடத்துல அதெல்லாம். ஸோ நமக்கு வந்து பார்த்து வந்து டிட்டர்மைன் பண்ணாது இது. இப்போதைக்கு நம்ம இந்த மேலே இருக்கிற க்யூப்ஸ்லாம் வந்து இதோட இது வந்து இதெல்லாம் வந்து பிளாக்கபிள் பார்த்து அப்படி நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆப்ஜெக்ட் போங்க, திரும்ப ஆப்ஜெக்ட் போய்ட்டு இது மெஷ் ரெண்டரில் போய்ட்டு ரிமைனிங் இருக்கிற க்யூப்ஸ் ஸோ பண்ண டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இப்போ இந்த க்யூப் அண்டு இந்த க்யூப் இது ரெண்டு மட்டும் நான் வந்து டீசெலக்ட் பண்ணிட்டேன். ஸோ க்யூபையும் க்யூப் டூலையும் மட்டும் டீசெலக்ட் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ மற்ற இருக்கிற எல்லா கியூப்புமே நம்ம வந்து இன்னும் வந்து எதுவுமே செட் பண்ணலை. ஸோ அதை நேவிகேஷன் ஸ்டார்டிங் செட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நான் வந்து நாட் வாக்கபிள் ஏரியா அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு முடியாத ஏரியா அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அகெயின் இப்போ பேக் போயிட்டு இந்த பேக்கை கிளியர் பண்ணிவிட்டு அதை பேக் கொடுத்துட்டோம்னா ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த க்யூப் அந்த மாதிரி சென்டர் ஏரியாவில் சுற்றி நமக்கு வந்து சம் பர்டிகுலர் ஏரியா வந்து கிரே அவுட் ஆகிருக்குது. அதாவது அந்த ப்ளூ ஏரியா இல்லாமல் நமக்கு நார்மல் ஏரியாவும் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து நம்மளால் வந்து வாக் பண்ணி போக முடியாது. ஸோ கிட்ட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆயிரும், லேட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அந்த இதுதான். ஸோ இதான் வந்து நார்மலாக டிஃபால்ட் செட்டிங்ஸோட ஒரு பேக் பண்ணுறதுக்குள்ள ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ இதில் நான் அந்த பிளேயர் மூமெண்ட்டுக்குள்ளே காப்பி பண்ணேன். ஸோ இதில் நான் பிளேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் போயிட்டு என்னோடய பிளேயர் NavMesh ஏஜென்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து NavMesh கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருந்தாகணும். அந்த ஏஜென்ட் இல்லைன்னா உங்களை இதில் வந்து எரர் காமிக்கும். NavMesh ஏஜென்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சின்ன வார்னிங் மட்டும் காமிக்கும். மற்றபடி அது வாட்டு ரன் ஆகிறது எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் என்ன பிளேயருக்கு இந்த மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ NavMesh ஏஜென்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இதை வந்து நான் வந்து நானாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த பிளேயர் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ சிம்பிளானது தான். ஸோ இப்போதைக்கு இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாத்தை மட்டும் டிட்டர்மைன் பண்ணி போதா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நேவிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ ஏரியாவில் மட்டும் கரெக்டாக வந்து மூவ் பண்ணி போகும். மற்ற எல்லாமே வந்து நாட் வாக்கபிள் ஏரியாவை டிட்டர்மைன் பண்ணிடும். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இதில் வந்து மூவ் பண்ணும்போது ஷார்ட்டஸ்ட் பாத் எது அப்படிங்கிறத பார்த்து அதுவே டிட்டர்மைன் பண்ணி மூவ் பண்ணிக்கும். ஸோ இதான் நமக்கு இந்த லொக்கேஷன் வரைக்கும் இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு டிட்டர்மைன் பண்ணிட்டு அதுவே மூவ் பண்ணி வந்துடும். ஸோ அந்த ப்ளூ ஏரியாவில் வந்து நம்ம எங்கேனாலும் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டர்னிங் போகும்போது அந்த இடத்துல ஓவர் ஒயிட் ஸ்பேஸுங்களை கொஞ்சம் இதாகுது. ஸோ இப்போ அதை நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ அந்த ஏஜென்ட் ஏரியா ரேடியஸை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த கிரே கலர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதை குறைச்சிட்டு இதை கிளியர் பண்ணிட்டு பேக் கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னாடி இருந்த வித்தோட இப்போ வந்து கொஞ்சம் வித்து வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிளேயர் மூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் தானே இருந்துச்சு, இந்த இடத்துல டேன் ஆகும்போது கொஞ்சம் தானே இருந்துச்சா. ஸோ இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணோன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து பிளேயர் மூவ் ஆகும். ஏன்னா வாக்கபிள் ஏரியா வந்து அதிகமாக இருக்குது நமக்கு. அப்படிங்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து ஏரியாவுக்கு வந்து வாக் பண்ணி போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ வித் அந்த இது ஸோ ஏஜென்ட் ஹைட் அப்படிங்க இருக்கிறது ஸ்லோப் ஸ்டெப் ஹைட் எல்லாமே வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதாவது நம்மளோட கேம் லொக்கேஷனில் வந்து ஸ்டேர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம வந்து வாக்கபிள் நான் வாக்கபிள் அப்படின்னு செட் பண்ண இந்த மாதிரி இதை செட் பண்ணிங்கன்னா இந்த இதை கொடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டேர் கேஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வாக்கபிள் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. வாக்கபிள்னு கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ பேக் பண்ணுறேன், கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப பேக் கொடுக்குறேன். பட் நீங்கள் அதாவது கொடுக்குறது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த பொசிஷன் அதாவது எந்த பாயிண்டில் வச்சா கரெக்டாக வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த செட்டிங் வச்சு கொடுத்துருக்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துலையே லைட்டாக மேலே ஏறுற மாதிரி கொடுத்துருக்குறேன். மேலே ஏரியா வாக்கபிள் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிட்டர்மைன் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த வழியாக சுற்றி வந்து மேலே ஏறும்போது அந்த இடத்துல வந்து ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ஸ்கிரிப்டில் வந்து கரெக்டாக தான் இருக்கும். பட் இப்போ இதை ரன் பண்ணுற வச்சுக்கோங்க என்ன ஆகும்னா நமக்கு அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து அந்த இது வந்து இதாகாது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் மேலே அந்த வாக்கபிள் ஏரியாவுக்கு வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். போகும்போது பிளேயர் சம்டைம்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஏறுறதுக்கு வந்து திணறானா. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரியா வந்து கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி ஏஜென்ட் ஹைட்டு ரேடியஸு எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் ட்ரை சம் செட்டிங்ஸ். ஸோ கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி பார்ப்போம். ஏஜென்ட் ஸ்டெப் ஹைட். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அதை வந்து இது பண்ணும்போது கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப பேக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கூட்டி பார்ப்போம்.
அதே மாதிரி ஸ்டெப் ஹைட் வந்து ரொம்ப டவுனாகவும் ஏறக்கூடாது. அதே மாதிரி வந்து இப்போ நார்மலாக ஸ்டெப் ஹைட் குறைச்சி கொடுத்துருக்கோம். ஸோ மேலே ஏரியா மட்டும் வாக்கபிள் அப்படின்னு டெட்டர்மைன் ஆகிருக்கும். பட் மேலே ஏற முடியாது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி ஸ்டெப் ஹைட் வந்து ஏஜென்ட் ஹைட்டோட வந்து கூடக்கூடாது. ஏஜென்ட் ஹைட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் வந்து இதாகும். ஸோ இப்போ கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட்டி பார்க்கலாம். ஓகே, லிட்டில் சரி கொஞ்சம் ஒன்று வந்திருக்கு. ஸோ செக் தி ஸ்கிரிப்ட். மேலே ஏறுதா இல்லையாட்டு செக் பண்ணி பார்ப்போம். மேபி பவுன்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அது சும்மா ரஃப்பாக தான் இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, மேலே ஏற மாட்டேங்க. ஸோ பவுன்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகும்போது ஸ்கிரிப்டில் ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸ்லோப்பை கொஞ்சம் கூட்டி பார்க்கலாம். ஓகே, ஸ்லோப் வந்து மேக்ஸிமம் 60 வச்சாச்சு ஸ்லோப்பு. லெட்ஸ் செக் அகைன். இன்னொரு தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் இந்த ஏரியாவில் வந்து ப்ளூ ஏரியா சேர்ந்துருக்கு. ஸோ பேக்கிங் ஆகிருக்கு. பார்க்கலாம் ஏறுதா இல்லையான்னு. ஸோ லைக்வைஸ் உங்களுக்கு எந்த இதுலேருந்து எப்படி இந்த மேலே ஏறிச்சு பாருங்கள். ஸோ எப்படி வந்து அதாவது எப்படி உங்கள் ஸ்டேர் கேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஏரியா வந்து பேக் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இதாகும். உங்களோட என்பிசி ஸ்கிரிப்டில் வந்து ப்ராப்ளம் வரலாம், இல்லை வேறு எதுலேயும் ப்ராப்ளம் வந்து டிட்டர்மைன் ஆகலாம். ஸோ இப்போ அதுக்கு அது 2 மூவபிளாகவே இருக்கட்டும். ஓகே, ஸோ நார்மலாக பேசிக் இது வந்து இந்த தான். ஸோ இந்த ஆஃப் லிங்க் மெஷின் வந்து மேபி வந்து 2 பிளாட்ஃபார்ம், அதாவது இப்போ தனித்தனி ஏரியாவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த க்யூப் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆஃப் லிங்க் மெஷ் அப்படிங்கிறது. ஸோ அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அது ஆக்சுவலாக ஒரு இது உண்டு, ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து ஆஃப் லிங்க் மெஷ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதாகுங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆஃப் லிங்க் ஜென்ரேட் ஆஃப் லிங்க்ஸ்ன்னு இருக்கா, ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி விட்டு டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ ரெண்டுமே செப்பரேட்டான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி எப்படின்னு. ஸோ இப்போதைக்கு நார்மலாக ஒரு NavMesh நேவிகேஷன் சிஸ்டம் வந்து இதுதான். ஸோ இதோட ஸ்கிரிப்டிங் வந்து நம்ம வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ஸ்கிரிப்டிங் தான், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பண்ணுற வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மூவ் பண்ணி போகுது. ஸோ இப்போ நம்ம எந்த பாத்துலேயே போகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் போய்ட்டு பிளேயர் கண்ட்ரோல்ஸ் NavMesh ஏஜென்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ கிளியராக வியூ கிடைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பிளேயர் இருக்கிற பாத் வந்து அந்த ப்ளூ ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, டார்க் ப்ளூ. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது அந்த பக்கம். ஸோ நம்ம எந்த பாத்துலேயே போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம் NavMesh ஏஜென்ட் மூலமாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாத் வந்து எங்கே இருக்குது, அதாவது டக்குன்னு இது வந்து பக்கத்துலேயே எது எந்த ஷார்ட் பாத்துலேயே ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது டக்குன்னு எதுவே ஒரு சின்ன மைண்ட் கெஸ் பண்ணி நமக்கு வந்து மூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இப்போ நம்ம செலக்ட் பண்ண பார்த்து இப்படி கூடியும் வரலாம், இந்த வழியாகவும் வரலாம். ஸோ நமக்கு இதான் கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பண்ணி டக்குன்னு அது அந்த வழியாக உள்ள வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பக்கம் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஷார்ட்டஸ்ட். இப்படி கூடி போகிறதோட இந்த வழியாக போகிறது கொஞ்சம் வந்து ஷார்ட்டஸ்ட் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டு அதுவே மூவ் பண்ணி கொண்டு போகுது. ஸோ ஒரு NavMesh வந்து செட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் செட் பண்ணலாம். ஸோ நம்ம கண்டிப்பாக NavMeshன்னு ஒன்று வச்சிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஏஜென்ட் இருந்தே ஆகணும். அப்படி ஏஜென்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அண்ட் நீங்கள் ஏஜென்ட் வந்து புதுசாக இருந்தது இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து ஹியூமனாய்டு ஏஜென்ட் வந்து கொடுத்துருக்குறேன். அண்ட் ஒரு NavMesh செட் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ செட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி விட்டோன்னா நமக்கு வந்து இதாகிடும். ஸோ அதே மாதிரி எதுவும் புதுசாக உள்ள இதை வந்து ஆட் பண்ணிங்கனாலும் திரும்ப நீங்கள் வந்து பேக் பண்ணி விடணும். அப்படி பேக் பண்ணலைன்னா இதாகும். ஸோ இப்போ நான் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு அப்படியே ரன் கொடுக்குறேன். ஸோ அதை ஆல்ரெடி பேக் ஆனதை பொறுத்த வரைக்கும் அந்த இது ஃபுல்லாமே ஸ்டாட்டிக் ஏரியா. பட் இது ஸ்டாட்டிக் இருந்தாலும் இந்த இடத்தோட பாத்தை வந்து டிட்டர்மைன் பண்ணது. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு
பாத்தோட இதில் தான் இருக்குது அப்படிங்கிறது வரும். நம்மளை இப்போ ஸ்டாப் பண்ணுறது வந்து நம்மளோட கொலைடர் பாட்ஸ் கொலைடர் தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பாட்ஸ் கொலைடர் இங்கே வந்து எடுத்து விட்டு பார்க்கலாம். ஸோ பாட்ஸ் கொலைடர் எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொலைட் ஆகாது, டேரெக்டாக அதை வந்து ஒரு பாத்தை கன்சிடர் பண்ணி ரன் ஆகிரும் நினைக்கிறேன். ஸோ பாட்ஸ் கொலைடரை எடுத்து விட்ருக்கு. ஸோ லெட்ஸ் see that. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்ஸ் கொலைடர் வந்து கன்சிடர் பண்ணலை. ஸோ அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பாத் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம வந்து பாட்ஸ் கொலைடர் இல்லாமல் டேரெக்டாக அந்த இதுக்கு வந்து ஆப்ஜெக்டில் போயிட்டு நாட் வாக்கபிள் தான் இருக்குது, ஆல்ரெடி டூப்ளிகேட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கிளியர் கொடுத்துட்டு பேக் கொடுத்தோன்னா ஸோ நவ் சி அது வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து ஒரு இதாகிடுச்சு, பாத் இல்லை அப்படிங்கிறது வந்து டிட்டர்மைன் ஆகிடுச்சு. லெட்ஸ் செக் கேட். ஸோ இப்போ வந்து அது வந்து நம்மளோட பாத்தில் இல்லை. ஸோ அது பொறுத்த வரைக்கும் அது ஒரு அப்டாக்கிள். ஸோ அதை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி கிராஸ் பண்ணி ஓடி வந்துடுறோம். ஸோ NavMesh செட் பண்ணுறது வந்து இவ்வளோ தான் கைஸ், ஒரு சின்ன விஷயம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம், உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், பட் ஆனால் இருக்கிறது கொஞ்சம் சிம்பிளான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு தேவையான லெவலில் வந்து இந்த ரேடியஸ்ஸு, ஹைட்டு, ஸ்லோப் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிரும். ஸோ நார்மல் இதில் டிஃபால்ட்டாக இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நான் அந்த பிளேயருக்கு வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அது வந்து நான் வந்து செகண்ட் இதில் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு மவுஸ் கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறது, பாயிண்ட் பண்ணி போகிறது அந்த மட்டும் தான் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டிங் வந்து நான் செகண்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் பார்ட் வீடியோ அவ்வளோதான் கைஸ். NavMesh நேவிகேஷன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்துட்டு அது எப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணுறது அப்படிங்கிற வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் அந்த ஆஃப்லிங் மெஷ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ 2 இதாக இருந்துச்சுன்னா எப்படி இங்கேருந்து அங்கே வந்து பிளேயர் வந்து மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அண்ட் ஓகே கைஸ், ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் ஃபார் NavMesh navigation in Unity. And I hope you all are like this. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் ட்விட்டர் வீடியோ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ நான் அதை எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிட்டு போடணும், ரெடி பண்ணணும். அண்ட் தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கேஸ். Until then, signing off, Fadi from Phoenix. Sorry again. PG Tutorials. Bye guys.